எடுத்துக்காட்டு 7.12 ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பின் ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். படம் 7.20 உள்ளபடி கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க. ஓகே சார், படத்தில் கொடுத்துட்டாங்க. இது என்ன வடிவம்? கோளம். இது உருளை, இது கூம்பு. இப்போ கோளத்தினுடைய உயரமும் ஆரமும் இப்படிதான் இருக்கும், சமமா இருக்கும். உயரம் அப்படிங்கிறது ஆரமாக தான் இருக்கும். மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தை தொடும் புள்ளி ஆரம் சொல்லுவோம். அப்போ உயரமும் ஆரம் தான், இங்கே ஆரமும் ஆரமாக தான் இருக்கும். ஓகே, இதில் உருளை மற்றும் கூம்பின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் என அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ வட்டத்தின் மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தை தொடும் புள்ளி இதுதான் 6. உயரமும் ஆரம் எப்படின்னு சொல்லிட்டாங்க, சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே h=6 கொடுத்துட்டாங்க. இங்கே அதே மாதிரி தான் கூம்பு. இங்கே பார்த்தோம்னா இது பேர் உயரம், இது பேர் ஆரம். உயரமும் ஆரம் எப்படி சொல்லிட்டாங்க, சமம் சொல்லிட்டாங்க. அப்போ இது பேர் என்னது? சாய் உயரம். இது பேர் சாய் உயரம். இது என்ன முக்கோணம் பாருங்கப்பா? செங்கோண முக்கோணம். என்ன கேட்டிருக்காங்க? வலைப்பரப்புகளின் விகிதம் கேட்குறாங்க. விகிதம் என்னது? ஈஸ்ட். ஈஸ்ட் என்னது? பை. பை என்னது? வகுத்தல். அப்போ இதனுடைய வலைப்பரப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கோளத்தினுடைய வலைப்பரப்பு 4 × πr². விகிதம் என்ன போட போறோம்? ஈஸ்ட். ஈஸ்ட் என்னது? பை. உருளையினுடைய வலைப்பரப்பு 2 × π/rh. 2πrh. அடுத்து கூம்பினுடைய வலைப்பரப்பு π×r/l. ஈஸ்ட் போடாச்சு. இங்க உயரமும் ஆரமும் எப்படி சொல்லிட்டாங்க, சமம் சொல்லிட்டாங்க. இங்க r² இருக்கு. அதனால இந்த ஹெச்சுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? போட்டுக்கலாமா? நீங்க அப்படியே வச்சுக்கலாம். 4πr² ஈஸ்ட் 2 × π/r பதில் r. நான் ஹெச்சுக்கு பதிலா என்ன போட போறோம்? r. r-யும் r-யும் பெருக்கினா என்ன சமம் கிடைக்கும்? r² × π/r க்கு பதிலா r தான். l தேவை. என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். ஒரு செங்கோண முக்கோணம் வந்துருச்சுன்னா 2 பக்கங்கள் தெரியும், ஒரு பக்கம் எனக்கு தெரியாது. அந்த ஒரு பக்கம் செங்கோணத்துக்கு எதிர் திசையில் இருக்கிறது கர்ணம். அப்போ பைத்தாகரஸ் தேற்றமானது ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ கர்ணத்தின் வர்க்கமானது என்னது? l² ஈக்குவல் டு மற்ற 2 பக்கங்கள் யாரு? ஒரு பக்கம் h, இன்னொரு பக்கம் r. ஹெச்சுக்கு எதை போடலாம்னு சொல்லிட்டாங்க? 6 போடலாம். மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின். அப்போ இந்த பக்கமும் 6, இந்த பக்கமும் 6. வர்க்கம்னா என்னது? ஸ்கொயர். மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். எனக்கு l மட்டும்தான் தேவை. அப்போ l ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆனா இருக்கணும் ஸ்கொயர் ரூட். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். இந்த பக்கம் என்ன போகணும்? தனியாக போகுமா? 2 பக்கமும் இது எடுக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு r² சேர்த்தோம்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன இருக்கு? ப்ளஸோ மைனஸோ வச்சுனா கேன்சல் பண்ண கூடாது. பொதுவாக எடுக்கவும் முடியாது. அப்போ ஒரு r² சேர்த்தா 2 × r². ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × r². அப்போ l ஈக்குவல் டு நடுவில் என்ன குறி இருக்குது? அர்த்தம் பெருக்கல். அப்போ ஸ்கொயர் ரூட் வந்துச்சுன்னா அந்த பெருக்கல் இருக்கு, நடுவில் பெருக்கலோ வகுத்தல் வந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 2க்கும் சொந்தம், r²க்கும் சொந்தம். தனித்தனியாக எடுத்து பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் r². இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிடுச்சு? கேன்சல். அப்போ l ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × r. அப்போ l க்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × r போடலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × r. இப்போ r பெருக்கினா என்ன வந்துடும்? r². இங்கே போட்டுக்கலாம். r × இது r போட்டுக்கிறேன். 4 × πr² ஈஸ்ட் 2 × πr² ஈஸ்ட் பை r பெருக்குனா r². இந்த கேள்வி முன்னாடி எடுத்து வந்துடலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × πr². ஈஸ்ட் என்னது? பை. பை என்னது? வகுத்தல். அப்போ வகுத்தல் கேன்சல் பண்ணி பார்த்தலாமா? πr² ஃபுல்லா போயிடுச்சு. இங்க என்ன இருக்கு? 4:2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இங்க பாருங்க சாமி, உயரமும் ஆரமும் சமமானால் ஒரு கோளத்தினுடைய புறப்பரப்பானது ஒரு உருளையினுடைய புறப்பரப்பானது எதுக்கு சமமா இருக்கும்? 2πr²ன்றது அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு தானே. 4πr² இருந்துச்சுன்னா உருளையினுடைய வலைப்பரப்பு உயரமும் ஆரமும் சமம் இருந்துச்சுன்னா யாருக்கு சமமாயிடும்? அரைக்கோளத்தின் புறப்பரப்புக்கு சமமாயிடும். இதெல்லாம் வன்முறையில் கேட்பாங்க. ரொம்ப உள்ளந்து கேட்குற மாதிரினா யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். இஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. இதெல்லாம் எழுதலாம். 2 × 2 எழுதலாமா? ஈஸ்ட். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வெளியே எழுதலாம். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எப்படி எழுதலாம்?
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான் ஹோல் ஸ்கொயர் தானே வெறும் 2. Yes, miss. ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சா வெறும் 2. அப்போ வெறும் 2க்குள்ள எத்தனை ஸ்கொயர் ரூட் 2 இருக்கு? 2 2 முறை இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ இந்த 2க்கு பதிலா நான் எழுதலாம் 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இன்டு சாரி ஈஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. பொதுவாக கேன்சல் பண்ணுங்க. ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை. அப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஈஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஈஸ்ட் 1. இதான் வளைபரப்பின் விகிதம். வளைபரப்புகளின் விகிதம். ஒருவேளை கணக்குல உங்களுக்கு இந்த உருவத்தை மாத்தி கேட்டா உங்களுக்கு உருவத்தை மாத்தி போடவும் தெரியும். ஓகே.